ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா பான்ஃபயர் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து இந்த கேம்ஸ்க்கு வந்திருந்தோம். கேம்ஸில் வந்து என்னென்னா பால் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பால் யார் லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப வச்சுருக்காங்களோ அவங்க அவுட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து சிரிப்பு காட்டுவார், அவங்க தான் அவுட். இந்த இப்போ பாருங்கள் அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த அங்கிள் வந்துட்டாங்க. அந்த அங்கிள் தான் சிரிப்பு காட்டுவாங்க. எங்கள் அப்பா அவங்க வரும்போதே சிரிச்சிட்டாங்க. அவங்க அப்புறமா சொன்னோட்டி அவங்க பண்ணுறத பார்த்து சிரிச்சிட்டாங்க. அந்த பாப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சிரிப்பு காட்டிகிட்டு இருந்தா. அவளால் தான் எங்கள் அப்பா சிரிச்சிட்டாங்க. அவர் பண்ணதுக்கு கூட சிரிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாப்பா சிரிச்சதில் எங்கள் அப்பா சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க அப்பா தான் பால் வச்சுருக்காங்க. வாங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ பால் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பாப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் பால் வச்சுருந்தா. அந்த பாப்பா சிரிக்கவே இல்லை என்ன பண்ணாலும். இப்போ பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் சிரிக்கிறாளா இல்லையான்னு. இந்த பாருங்கள் அது சிரிக்கவே இல்லை, அப்படியே ஸ்டாச்சுவாட்டம் இருந்தா. அவங்க அப்பா சிரிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கும் அவரு பார்க்கல, அவள் எதுவும் பண்ணல நோட்டி என்கிட்ட வந்துட்டாரு. நான் அப்படியே தான் இருந்தேன், வாயை சும்மா அசைச்சேன். ஆனால் அவுட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட் வரையே இருந்தேன். நெக்ஸ்ட்டு போயிட்டாங்க. அவங்க சும்மா வந்தோட்டே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஃபேஷன் ஷோ மாதிரி நடக்க சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க யார் யார் எப்படி நடக்கிறாங்கன்னு பார்க்கலாம். யார் நல்லா நடந்தாங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். இவங்களுக்கு பர்த்டே, இவங்க பேர் தன்வி. இவங்க நல்லா நடந்திருந்தாங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அவங்க தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் கேட் வாக் ஃப்ரெண்ட்ஸ். யார் நடந்தாங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அழகா ஃபேஷன் ஷோ மாதிரி நடக்க சொல்லியிருந்தாங்க கேட் வாக் பண்ணி. கேட் எப்படி நடக்கும் அப்படிலாம் இல்லைம்மா. டேடியை பாருங்கள், எங்கள் அப்பாவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் நல்லா நடந்தாங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்பப்போ எங்கள் அப்பா நின்று சிரிப்பு காட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க ஒரு குழந்தைய தூக்கிட்டு கேட் வாக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அங்கிள் கிளாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த அக்கா வந்தாங்க. எங்கள் அக்கா நானும் என் தம்பியை கேட் வாக் பண்ண சொன்னாங்க. நான் அவரு போனோட்டி நானும் அப்படியே நின்றுட்டேன். அப்புறமா திருப்பி போக சொன்னாட்டி போனேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 டைம் பண்ணேன். ஆனால் அது நிறைய பேர்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நாங்கள் போகல.